أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين اللهم اغفر لي ولوالدي ولأستاذي ولمصنف هذا الكتاب الحمد لله. இப்போ நம்ம படிக்க போகிற பாடம் தஜ்வீதுனா என்ன, ஏன் தஜ்வீதோடு ஓதணும், இந்த கல்வியை தஜ்வீதுடைய இல்மை கற்றுக்கிறதுக்காக இங்கே நம்ம எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம் இல்லையா? ஏன் கற்றுக்கணும்? வெறுமனே அரபியுடைய எழுத்துக்களை, குர்ஆனுடைய வசனங்களை, அதனுடைய உச்சரிப்புகளை சரி பண்ணி ஓதுறதுக்காக மட்டும்தான் சேர்ந்துருக்கோமா, இல்லை அது மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா போதுமா? இதை நம்ம சரி பண்ணாமல் நம்ம நார்மலாக ஓதணுன்னா என்ன மாதிரியான தீங்குகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நம்ம எப்படி ஓதணும் அல்லாஹ் சொல்லியிருக்கான், குர்ஆன் எப்படி இறங்குச்சு, ஏன் நம்ம இந்த மாதிரி ஓதணும், இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அப்படின்னா தஜ்வீதுடைய சட்டங்களை பின்பற்றி ஓதலைன்னா என்ன மாதிரியான பாவங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு சின்ன முன்னுரையாக நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தஜ்வீதோடைய முக்கியத்துவம். குர்ஆனை தஜ்வீதோட தான் ஓதணுமா, தஜ்வீதோடைய கல்வியை கற்றுக்கிட்டு தஜ்வீதோட தான் ஓதணுங்கிறது கடமையா, நம்ம எல்லார் மேலேயுமே இது கடமையா, இல்லை விருப்பப்படுற யாராவது தஜ்வீதோட ஓதிக்கலாம், மீறி விருப்பம் இல்லாதவங்களும் தஜ்வீதுடைய இல்மை கற்றுக்காதவங்களும் எப்படி வேணாலும் ஓதிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், குர்ஆனை தஜ்வீது முறைப்படி ஓதுறது ஒவ்வொருத்தர் மேலே கடமையான்னு கேட்டால் ஆமாம், ஒவ்வொரு நபர் மீதும், முஸ்லீமான ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் தஜ்வீதோட ஓதுறதுங்கிறது கட்டாயம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தஜ்வீதோடு ஓதணும். இப்போ நான் தஜ்வீதோடு ஓதனா என்னை சார்ந்தவருடைய கடமை நீங்காது, என்னுடைய தாயுடைய கடமை நீங்காது, என்னுடைய தாய் அவங்க தஜ்வீதோடு ஓதுனா தான் அவங்களுடைய கடமை நீங்கும். ஃபிக்ஹ்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷரியத்தில் 2 வகையாக இருக்குது. ஒரு சில கடமைகள் அவங்கவுங்க தனித்தனியாக செய்யணும். இப்போ தொழுகைன்றது நான் எனக்கு தான் தொழுக முடியும், நீங்கள் உங்களுக்கு தான் தொழுக முடியும், நீங்கள் இன்னொருத்தருக்காக தொழுக முடியாது, சரிங்களா? ஆனால் இந்த மாதிரியான சில கடமைகள் உண்டு. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அமல்கள் உண்டு. ஒரு ஊரில் ஒருத்தர் பொதுவாக அந்த ஊரில் இருக்க எல்லார் மேலேயுமே அந்த ஒரு விஷயம் கடமையாக இருக்கும். ஆனால் அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் செஞ்சுட்டாங்க அப்படின்னா மற்றவங்க மேலே இருக்கிற அந்த செய்யலைன்ற பாவம் வராது. உதாரணமாக இத்திகாஃப் இருக்கிறது, ரமலானுடைய கடைசி 10 இத்திகாஃப் இருக்கிறதுன்றது அந்தந்த மஹல்லா வாசிகள், ஊர் நாடு கிடையாது, மஹல்லா ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, ஒரு பள்ளி, அதை சுற்றி இருக்கக்கூடிய மஹல்லாவில் இருந்து ஒரு நபராவது போய் அவங்க இத்திகாஃப் இருக்கணும். ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒருத்தர் இருந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு நன்மை கிடைக்கும், மற்ற இருக்காத மனிதர்களுக்கு பாவம் கிடைக்காது, அவங்க மேலே உள்ள கடமை நீங்கிடும். இப்போ இத்திகாஃப் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தர் மேலேயுமே கடமை, அப்போ யாருமே இத்திகாஃப் இல்லைன்னும் போது அத்தனை பேர் மேலேயுமே பாவம், சரிங்களா? இன்னொரு ஒரு விஷயம், ஒரு ஜனாசா வந்துருச்சு அப்படின்னா அதை குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் பண்ணுறதுங்கிறது அந்த ஊர்வாசிகள் மேலே கடமை. அதை யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்க அப்படின்னா மற்றவங்க மேலே உள்ள கடமை நீங்கிடும். அதே மாதிரி தஜ்வீதுடைய இல்மை தஜ்வீதோட ஓதுறதுங்கிறது தொழுகை போன்று ஒவ்வொரு மேலேயும் தனித்தனியாக கடமை. நான் தஜ்வீதோட ஓதுறது என் மேலே கடமை, நீங்கள் தஜ்வீதோட ஓதுறது உங்கள் மேலே கடமை. ஆனால் தஜ்வீதுடைய கல்வியை கற்றுக்கிறதுங்கிறது ஊரில் யாராவது ஒருத்தர் நிறைவேற்றினா போதுன்ற மாதிரி யாராச்சும் ஒருத்தர் படிச்சுக்கலாம். ஒருத்தர் படிச்சுட்டாங்க ஒரு மஹல்லால, ஒருத்தருக்கு தஜ்வீத் நல்லா தெரியும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியும் அப்படின்னா மற்றவங்க மேலே இருக்க கடமை நீங்கிடும், சரிங்களா? ஆனால் இதில் பாருங்க, தஜ்வீதோடைய கல்வியை கற்றுக்காம எப்படி தஜ்வீதோட ஓத முடியும்? முடியாது. அப்போ என்ன, இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் தஜ்வீதுடைய கல்வியை கற்றுக்கணும், சரிங்களா? அப்போ எல்லாரும் தஜ்வீதுடைய கல்வியை கற்றுக்கிட்டா தான் தஜ்வீதோட ஓத முடியும். சரி, அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது ஓவராலாக, தஜ்வீது முறைப்படி ஓதுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி நபரின் மீதும் கட்டாய கடமை, ஃபர்லு ஐன். சரி, இப்போ நம்ம தஜ்வீதோட ஓதுறோமே, குர்ஆன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வைக்கிறப்ப தஜ்வீதோடவா இறங்குச்சு அப்படின்னு கேட்டால் ஆமாம், தஜ்வீதோட தான் இறங்குச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹு தஆலாட்ட இருந்து தஜ்வீதோட தான் இந்த இல்மை கொண்டு வந்தாங்க. தஜ்வீதோட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. தஜ்வீதோட தான் நம்மளையும் ஓத சொல்லி கட்டளையிட்டிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? குர்ஆனை சரியாக திருத்தமாக ஓதுங்கள்,
வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா அப்படின்னு வரும். வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை நன்கு திருத்தமாக ஓதுங்கள், அழகாக ஓதுங்க, சரியா ஓதுங்க அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். அந்த மாதிரி ஓத சொல்லி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி குர்ஆனை ஓதிட்டு வந்தாங்க? இந்த மாதிரி தஜ்வீதோட இறங்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் ஓதுனாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்வீது பிரகாரம் தான் ஓதிட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், அதை கவனிங்க. அந்த மாதிரி யார் தஜ்வீதோட ஓதலையோ அவங்கள கண்டித்து எச்சரித்து ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதோடைய அரபி பார்த்தா ருப்ப காரி இன் வல் குர்ஆனு எல் ஐனுஹு. அதோடைய அர்த்தம் என்ன, அந்த ஹதீஸோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா, எத்தனையோ மனிதர்கள் குர்ஆனை ஓதிட்டு இருக்காங்க, நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க, ஆனால் அந்த குர்ஆன் அவர்களை சபித்து கொண்டிருக்கிறது. நஊது பில்லாஹி மின்ஹா. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் பாதுகாக்கணும். எத்தனையோ மனிதர்கள் குர்ஆன் ஓதுறாங்க, ஆனால் அதுக்குண்டான ஃபாய்தா அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே குர்ஆனை எதுக்காக ஓதுறோம்? எல்லாருமே நன்மைக்காக தான் குர்ஆனை ஓதுறோம், சரிங்களா? நான் இந்த குர்ஆனை ஓதுனா நாளைக்கு இது எனக்கு சிபாரிசு செய்யும், இந்த குர்ஆன் மூலமாக என்னுடைய கபரில் வெளிச்சம் ஏற்படும், இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் நாளைக்கு எனக்கு சிபாரிசு செஞ்சு என்னை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும், ஏதோ ஒரு வகையில் அல்லது அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கும், அல்லாஹுடைய கலாமை ஓதுனா அவன் என் மேலே பிரியப்படுவான். இந்த மாதிரி நம்ம இறைவன் சார்ந்த ஒரு அஜர், ஒரு கூலியை எதிர்பார்த்தா நம்ம ஓதுறோம். ஆனால் அந்த குர்ஆன் நமக்கு எதிராக சபிச்சிட்டு இருக்குங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் சபிக்குது? சும்மா சபிக்குமா? ஏன் சபிக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுறாங்களோ அவங்கள எல்லாம் நஊது பில்லாஹி. இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் ஓதிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தஜ்வீதுடைய கல்வியை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களுக்கு ஓதி காமிச்சு, நம்முடைய இமாம்கள் வழியாக நம்முடைய உலமாக்கள் வரைக்கும் எப்படி ஓதிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஓதணும் அப்படின்னா அதனுடைய முழு அஜரையும் முழு கூலியையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இந்த இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். தஜ்வீதோட ஓதுறது எப்படி ஃபர்லு ஐன் அப்படின்றத நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுனா அந்த குர்ஆன் வந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்க எத்தனையோ பேரை சபிச்சிட்டு இருக்கு. அந்த ஒரு எண்ணத்தையும் மனசில் அந்த பயத்தையும் நம்ம வச்சு நம்ம படிக்கும்போது ஒரு விஷயத்துலையும் கூடுதல் கவனம் செலுத்துவோம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ இந்த விஷயம் செஞ்சால், இப்போ சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க சார்ந்து, நீ இந்த விஷயம் செஞ்சால் உனக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட, நீ இதை செஞ்சால் உன்னை அடிப்பேங்கும்போது அந்த குழந்தை பயந்துட்டு, இப்போ அது வேற காலமே மாறி போச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்கிறேன், இல்லைன்னா நம்ம எல்லாருமே குழந்தை பிரயாத்தில் இருக்கும்போது மிரட்டும் போது அதனுடைய பயம் அதிகமாயிட்டு, எப்படி சொல்கிறது, இது செஞ்சால் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறத விட பயந்துட்டு செய்யாமல் இருக்கிற குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ எனக்கு என்னோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம மனசில் இந்த ஒரு பயத்தோடு நம்ம குர்ஆன் ஓதும்போது, யா அல்லாஹ் இது என்னை சபிச்சிடக்கூடாது, நான் இதனுடைய அஜர் தான் எனக்கு வேணும், இதனுடைய லாய்னத் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு பயம், ஒரு கவலை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இந்த கல்வியை வந்து சரியான முறையில் கற்றுக்கிட்டு சரியான முறையில் ஓத ஆரம்பிச்சிடுவோம். அதுக்காக நீங்களும் நிறைய துவா செய்யுங்க, கவலைப்பட்டு அழுது துவா செய்யுங்க. தஜ்வீதோடு ஓதணும், தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதிடவே கூடாது. ஏன்னா பொதுவாக நான் என்ன நினைக்கிறதுனா, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதனால தான் தஜ்வீதோட உரிமை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாலாம் இப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எங்கள் உஸ்தா இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, இப்போ தான் என்னமோ புதுசாக தஜ்வீது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் ஓதுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஓதுங்க, அதில் நன்மை இருந்தால் பிரச்சனை இல்லை, நன்மை இருந்தால் கொள்ளை அடிச்சிக்கலாம், ஓதி 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 நன்மைகளை கொள்ளை அடிச்சிக்கலாம். ஆனால் அதில் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கே, அந்த குர்ஆனுடைய கூலிக்கு பதிலாக மாறாக அதனுடைய ஒரு சாபம் கிடைக்கிது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை மாற்றிக்கத்தானே வேணும். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளும் தஜ்வீதோடு ஓதுறதோட சொல்லணும், இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி நமக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களை, உறவினர்களை கண்டிப்பாக தஜ்வீதோடு ஓதுறதுக்கு அவங்களையும் நம்ம வலியுறுத்தணும். இது வந்து தஜ்வீதுடைய முக்கியத்துவம். சரி, தஜ்வீதுனா என்ன? தஜ்வீதோடு ஓதுறதுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தையும் குர்ஆனில் இருக்கிற ஒரு எழுத்தையும்
அதனுடைய மஹ்ரஜ்ன்ற அரபி வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியாகும் இடம், எழுத்துக்கள் வெளியாகும் இடம். ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சில எழுத்துக்கள் உதட்டுல இருந்து வெளியாகும், ஒரு சில எழுத்துக்கள் வாயிலிருந்து வெளியாகும், ஒரு சில எழுத்துக்கள் தொண்டையிலேருந்து வெளியாகும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கிருந்து வெளியாகுதோ அந்த இடத்துக்கு மஹரஜ்னு சொல்லுவாங்க. இப்போ பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதட்டுல இருந்து வெளியாகும். பா பா சொல்லுங்க, உதடு தானே சேர்த்து உதட்டுல இருந்தானே வருது, தொண்டையிலேருந்து சொல்லல. பா வாயில் உதட்டுலேருந்து சொல்லும். ஸோ பாவுடைய மஹரஜ் எது? உதடு. அந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்களுடைய பிறப்பிடம். அப்புறம் சிஃபாத். சிஃபாத் அப்படின்னா இலக்கணம். அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு சவுண்ட் இருக்குது. ஒரே இடத்துல இருந்து 2 3 எழுத்துக்கள் வெளியாகும், சரிங்களா? அப்போ ரெண்டுக்கும் அந்த வித்தியாசப்படுத்துகிற சவுண்டு இருக்கும். அதை வந்து சரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓதுறது. இந்த ரெண்டையும் கவனித்து ஓதுறத தஜ்வீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்துக்களுடைய மஹ்ரஜ், ஒரு எழுத்தோட வெளிப்படுற இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த எழுத்தோடைய சவுண்ட் எப்படி வரும், சிஃபாத்து, அதோட இலக்கணம் எப்படி என்னங்கிறத தெரிஞ்சுட்டு ஓதுறதுக்கு தான் தஜ்வீத் அப்படின்னு சொல்லுவாங்க. தஜ்வீத் இல்லாமல், தஜ்வீதுடைய கல்வி இல்லாமல் எழுத்துக்களை வந்து சரியாக ஓத முடியுமான்னு கேட்டால் முடியாது. சரியாக தஜ்வீதுடைய இல்மு இல்லாமல் நம்ம மஹ்ரஜுகள் அல்லது சிஃபத்துகளை நம்ம ஓதிட முடியாது. அப்போ நம்ம வந்து தஜ்வீதுடைய கல்வியை கற்றுக்கிட்டே ஆகணும். சரி, தஜ்வீதுடைய கல்வி கற்றுக்காம அரபி மொழியை அரபி மொழியில் உள்ள அரபி மொழியை பேசும்போது அல்லது அதில் உள்ள அரபியில் இறக்கப்பட்ட குர்ஆனை ஓதும் போதோ நம்ம உச்சரிப்பில் ஏதாவது ஒரு உச்சரிப்பில் அல்லது சிஃபாத் அந்த இலக்கணத்தில் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த தவறை அது வந்து லஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தஜ்வீது இப்படி தான், அதாவது ஒரு எழுத்துக்கு இதுதான் மஹர்ஜின்னு இருக்குல்ல, ஒரு எழுத்துடைய சிஃபத்து இலக்கணம் இப்படி தான் இந்த சவுண்டு வரணும்னு இருக்குல்ல, அதை மாற்றி நம்ம ஓதிட்டோம்னா அந்த தவறுக்கு லஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு சில கிதாபுகளில் லிஹன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜபர் வச்சும் வாசிக்கலாம், ஜேர் வச்சும் வாசிக்கலாம். லஹன்னு சொல்லலாம், லிஹன்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த தவறுக்கு என்ன சொல்லுவாங்க? லிஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரான் ஓதுறப்போ அந்த நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக், தஜ்வீத் சார்ந்த ஒரு மிஸ்டேக் செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து லிஹன்னு சொல்லுவாங்க. இந்த லிஹன் அப்படின்ற ஒரு தவறு, அதாவது லஹன் அப்படின்ற ஒரு தவறு இல்லாமல் குர்ஆன் ஓதணும். நம்ம குர்ஆன் ஓதும்போது லிஹன் அப்படின்ற அந்த தவறு இல்லாமல் ஓதணும். அந்த தவறும் வந்து உங்களுக்கு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லிஹ்னே ஜலி, இன்னொன்று அல்லஹ்னுல் ஹஃபி. அல்லஹ்னுல் ஜலி, அல்லஹ்னுல் ஹஃபி. அல்லஹ்னுல் ஜலி, ஜலி அப்படின்னா வெளிப்படையாக அந்த தவறுகள் தெரியும், சரிங்களா? அது என்னங்கிறத நம்ம பிறகு படிக்கலாம். அல்லஹ்னுல் ஹஃபி அப்படின்னா கொஞ்சம் மறைவாக இருக்கும். இந்த ஜலி அளவுக்கு ரொம்ப வெளிப்படையாக அந்த தவறு தெரியாது. இப்போ இந்த லஹ்னே ஜலி அப்படின்றது, நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், இது வந்து பெரிய பாவம். லஹ்னே ஜலியாக ஓதுறது ஹராம், பெரிய பாவம். நம்ம அந்த மாதிரி ஓதவே கூடாது. அப்படி ஓதிட்டோம், குர்ஆனில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறு பண்ணிட்டோம், அந்த தவறு வந்து லஹ்னே ஜலியாக பெரிய தவறாக இருக்குது அப்படின்னா அப்படி ஓதி தொழுகிற தொழுகை கூடாது. அப்படி ஓதி தொழுகிற தொழுகை கூடாது. லிஹ்னே ஹஃபி, லிஹ்னே ஹஃபின்றது ஒரு சிறிய தவறு, சரிங்களா? சிறிய தவறு. நம்ம குர்ஆன் தொழுகையில் ஓதும்போது ஒரு தவறு ஏற்பட்டுறது, அந்த தவறு வந்து லிஹ்னே ஹஃபியுடைய வகையில் வருது, சிறிய தவறுடைய வகையில் வருது அப்படின்னா அந்த தொழுகை மக்ரூஹு. பட் அதை நம்ம கண்டினியூவாக செய்யும்போது அந்த தொழுகையும் கூட போடும். ஸோ லெஹ்னே ஜலி, லெஹ்னே ஹஃபி அப்படின்றது வந்து சிறிய தவறு, பெரிய தவறு, வெளிப்படையான தவறு, மறைவான தவறு அப்படின்னும் இருக்குது. பட் அதனுடைய அந்த தவறை வந்து ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா பெரிய தவறு, சிறிய தவறு அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது எவ்வளோ நேரம் ஆச்சு? லெஹ்னே ஜலியை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு மீதி நம்ம அடுத்த பதிவில் படிக்கலாம். அல்லெஹ்னுல் ஜலி, வெளிப்படையான தவறு அப்படின்னா என்னன்றது நம்ம படிக்கலாம். லெஹ்னே ஜலி அப்படின்றது வெளிப்படையாகவே அறியக்கூடிய தவறாகும். அதாவது இதை நம்ம இந்த தவறு செய்யும் போது தெளிவாக நமக்கு தெரியும், தவறு வந்து தெளிவாக வெளிப்படும். உச்சரிப்பதில் தவறிழைப்பதால் இது ஏற்படுகிறது. இந்த மாதிரி நம்ம தவறாக உச்சரிக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் மாறிடும். நம்மளே சொன்னேன், அதனால தான் இது ஹராம். இந்த மாதிரி லிஹ்னே ஜலியான தவறாக ஊதுறது வந்து ஹராம்.
எழுத்துக்களின் உச்சரிப்பு மஹரஜ் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல இருந்து இந்த எழுத்தை நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றது சரியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம சரியா உச்சரிக்காம போயிட்டோம் அப்படின்னா அர்த்தமே மாறும். இப்போ நம்ம படிக்க போற தஜ்வீதுடைய கல்வி எல்லாமே இந்த தஜ்வீதை ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாகவும் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ லிஹ்னின் சலீனா என்ன, இந்த தவறை நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி? உச்சரிப்பை மாற்றி உச்சரிக்கிறது. சரிங்களா? உச்சரிப்புனா என்ன? நம்ம இனிமேல் படிக்க போகிறோம், முன்னாடி படித்தோம் இல்லையா, மஹ்ரஜுகள் படித்தோம் இல்லையா. அப்படின்னா தொண்டையிலேருந்து தான் சொல்லணும், உதட்டுலேருந்து சொல்லணும், நுனிநாக்க மேல் வரிசை பல்ல வச்சு சொல்லணும். அப்படின்னா நுனிநாக்க மேல் வரிசை பல்ல வச்சு தான் சொல்லணும். நம்ம நாக்க பல்லுக்கு பின்னாடி வச்சு சான்னு சொன்னோம்னா அர்த்தம் மாறும். எப்படி மாறும்? சா அப்படின்னு சொன்னாதான் சே, அலிஃப் பா தாக்கு அப்புறம் வரக்கூடிய சாவாக வரும். நீங்கள் நாக்குக்கு பின்னாடி வச்சு சான்னு நினச்சி அலிஃப் பா தா சான்னு நினச்சி சொன்னீங்கன்னா அது சீனுடைய அர்த்தத்தை எடுத்துக்கணும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோங்கிறது விஷயம் இல்லை, வாயிலிருந்து என்ன எழுத்துடைய மகரஜை உச்சரிக்கிறோங்கிறது தான் விஷயம். நம்ம மனசில் நான் சா தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு பல்லுக்கு பின்னாடி நாக்கு வச்சு சான்னு சொன்னோம்னா இது சீனாக தான் கணக்கிடப்படும். அப்போ சா வர இடத்துல நீங்கள் சீன் வச்சு ஓதுன மாதிரி ஆயிடும். சரி, அப்படி வச்சு ஓதுனா என்ன தான் தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு தான் ஆகிடப்போகுது அப்படின்னா அதுதான் நம்ம இங்கே படிக்கலாம் எவ்வளோ பெரிய பாவம் வருது அப்படிங்கிறத. பாருங்கள், ஃபஸ்ட்டு லிஹ்னே ஜலியுடைய வகைகள். ஃபஸ்ட்டு ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன், 6 இருக்குது. 6 வகை இருக்குது லிஹ்னே ஜலி தவறுகள். அதாவது லிஹ்னே ஜலினா என்ன சொன்னோம்? வெளிப்படையான தவறு, அதாவது இந்த மாதிரி தவறுகள் செய்கிறது ஹராம், பெரிய பாவம்னு சொன்னோம் இல்லையா. என்னென்ன தவறுலாம் செஞ்சால் அது லிஹ்னே ஜலியுடைய லிஸ்ட்டில் போய் சேரும் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்து இருக்கிற இடத்துல மற்றொரு எழுத்து ஓதுறது. நான் அல்ஹம்துல் தானே ஓதுனேன், அல்ஹம்துல் ஓதுனேன், இதில் நான் எங்கே எழுத்த மாற்றி ஓதுனேன் அப்படின்னு கேட்டால், அல்ஹம்து ஹா இருக்கு இல்லையா, அந்த ஹாவுடைய மஹரஜை தான் நம்ம அங்கே உச்சரிக்கணும். அதை தவிர்த்து அல்ஹம்து அப்படின்னு நீங்கள் ஹா அப்படின்னு உச்சரிச்சா, ஆனால் சவுண்டு ரெண்டும் ஒன்று தானே. தஜ்வீதுடைய இல்மை கற்றுக்காதவங்களுக்கு அல்ஹம்துன்றதும் அல்ஹம்துன்றதும் ஒன்று தானே, ஒன்று தானம்மா. ஹை, இப்போது தஜ்வீதுடைய கல்வியை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான், மஹ்ரஜை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அல்ஹம்து வேற அல்ஹம்து வேறன்றது புரியுது. ஃபஸ்ட்டு சொன்ன ஹா ஜீமுக்கு அப்புறம் வரக்கூடிய ஹா. அல்ஹம்துன்றது என்ன? அந்த ஹம்சாக்கு அப்புறம் வரக்கூடிய ஹ, கடைசி அந்த அலிஃப் பாவுடைய கடைசியில் வரக்கூடிய ஹ. இந்த மாதிரி அல்ஹம்து அப்படின்னு ஹா வர இடத்துல ஹா வச்சு ஓதியாச்சு, எழுத்தை மாற்றியாச்சு. சவுண்டு மாறுது, பட் இல்மு கற்றுக்காதவங்களுக்கு சவுண்டு பெருசாக ஒன்றும் மாறலை. சரி, இதனால எப்படி அர்த்தம் மாறுதுன்னு பார்க்கலாமா? அல்ஹம்து அப்படின்னு சொன்னால் எல்லா புகழும், எல்லா புகழும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புகழும், என்னென்ன புகழ் இருந்தாலும் சரி அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்து லில்லாஹி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹ்விற்கே உரியது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அல்ஹம்துலில்லாஹிக்கு. இதே நான் அல்ஹம்துலில்லாஹின்னு சொல்லிட்டேன், அல்ஹம்துன்னு சொல்லி ஹாவுக்கு ஹா வச்சு சொல்லிட்டேன். ஹம்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அமைதின்னு அர்த்தம், மரணம்னு அர்த்தம், அனைத்து விடுதல்னு அர்த்தம். அப்போது அமைதின்ற அர்த்தம் வச்சோம் அப்படின்னா அல்ஹம்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிடும்? உலகத்தில் இருக்க எல்லா அமைதியும் அல்லாஹ்விற்கே உரியதுன்னு ஆயிடும். இது சொல்லும்போது பாவம் வருமானம் ஓரளவுக்கு கொஞ்சம் அர்த்த மாறுபாடு ஏற்படுது. ஏன்னா புகழ்ன்ற இடத்துல நம்ம அமைதின்னு வச்சோம்னா கொஞ்சம் அர்த்த மாறுபாடு ஏற்படுது. அடுத்து மரணம் இருக்குது, இதை நம்ம சொன்னோம்னா யோசிச்சு பாருங்க, அல்ஹம்து அப்படின்னா மரணம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த மரணம்ன்ற அர்த்தத்தை வச்சோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரணமும் அல்லாஹ்விற்கே, நஊது பில்லாஹி மின்ஹா. எப்படி அர்த்தம் மாறுது? அல்லாஹ் மரணிக்கக்கூடியவனா? இல்லை இல்லையா. அல்லாஹுடைய சிஃபத்து தன்மைகள்னு இருக்கு, 20 தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைகள் கட்டாயமா அல்லாஹுக்கு இருக்கும். அதுல ஒன்று அவன் நித்திய ஜீவன், ஹை, உயிருள்ளவன், லா யமூத், மரணிக்க மாட்டான். இப்படிதான் நம்ம ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்குள்ள இருக்கோம். ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன ஈமான் கொள்கிறோம்? அல்லாஹ் மரணிப்பான்னு ஏதாவது ஒரு இடத்துல மரணிப்பான்னு ஈமான் கொண்டிருக்கோமா? இல்லை. நம்மளுடைய நம்பிக்கையே, நம்முடைய ஈமானே அல்லாஹ் என்னைக்குமே மரணிக்க மாட்டான் அப்படிங்கிறது தான்.
ஆனால் அல்ஹம்து அப்படின்றத அல்ஹம்து அப்படின்னு ஓதிட்டோம் அப்படின்னா எப்படி மீனிங் வரும்? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரணும் அல்லாஹ்விற்கு நஊது பில்லாஹி மின்ஹா. மருதா அர்த்தம் மாறுதா? எதனால? ஒரே ஒரு எழுத்துடைய சவுண்டை மாத்திரனால, ஹான்னு சொல்ற இடத்துல ஹான்னு சொல்றனால எவ்வளோ பெரிய அர்த்த மாறுபாடு ஏற்படுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்போ அல்லாஹுடைய சிஃபத்தை நம்ம குறைச்சி சொல்லும்போது எப்படி நமக்கு நன்மை கிடைக்கும்? இந்த மாதிரி ஹம்துன்னு ஓதிட்டு அல்லாட்ட நீ எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு எப்படி கேட்க முடியும்? உலகத்தில் இருக்க எல்லா மரணமும் உனக்கு, எனக்கு சொர்க்கத்தை கொடுறான்ல எப்படி கேட்க முடியும்? அந்த குரான் எப்படி நம்மளுக்கு சிபாரிசு செய்யும் நாளைக்கு? உலகத்தில் இருக்க எல்லா புகழும் உனக்கு தான்டா அல்ல. எல்லாம் நான் உன்னை புகழ்ந்துட்டு எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கலாம்? கேட்குறக்கு ஒரு இது இருக்குது, லாஜிக் இருக்குது. சரிங்களா? இதுதான் இது ஒரே ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள். இந்த தஜ்வீதோட கல்வியை ஏன் கற்றுக்கணுங்கிறதுக்கு, ஏன் மகரஜை கற்றுட்டு ஓதணும் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? ஒரு எழுத்துடைய உச்சரிப்பு மாறினாலும் அர்த்தம், அரபியை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் மாறும். பொதுவாக எல்லா மொழிகளுமே அப்படி தானே. அறை அப்படின்னு எனக்கு சடனாக இதுதான் ஞாபகத்துக்கு வருது. அறை அப்படின்னு சொல்லிட்டு 2 ரா இருக்குல்ல, ஒரு ரா போட்டால் கன்னத்தில் அரைகிறது, அப்புறம் அல்லது ஹாஃப் பாதி அப்படின்ற அறை வரும். இதே இன்னொரு ரா போட்டால் ரூம்ன்ற அறை வரும், ஒரு அர்த்தம் வரும். சரிங்களா? 2 ரால ஒரு ராவுக்கு இன்னொரு ராவுக்கு என்ன மீனிங்னே தெரில. ஒரு ரா போட்டால் ரூம்ன்ற அர்த்தம் வரும், ஒரு ரா போட்டால் பாதி ஹாஃப் அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கள் மாறும், சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தம் மாறும். அதே மாதிரி தான் அரபியை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் சாரி, அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு மாறினா, எழுத்தே மாறின மாதிரி அதோடைய அர்த்தமும் மாறும். அர்த்தம் இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது ஏதாவது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுருவோம். எப்படி மன்னிப்பு கேட்போம்? அதோடைய அர்த்தம் தெரிஞ்சால் தானே மன்னிப்பு கேட்க முடியும். நாளை அந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம். அதனால நம்ம அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு முறைகளை நம்ம கற்றுக்கிட்டாதான் நம்ம செய்கிறது தப்பா சரியா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப நேரம் போயிடுச்சு. நான் ஆரம்ப நாளில் கொஞ்சம் நீட்டி நடத்திட்டேன். உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும், ஏன் இந்த கல்வியை கற்றுக்கணும். இவ்வளோ நாள் இப்படியே ஓதிட்டோம், இப்படியே ஓதிடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே காதில் வாங்கிக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கல்வி. ஏன்னா எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இப்போ உள்ள கால சூழ்நிலைகளில் நன்மைகள் செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நம்ம பாவங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி நப்சை கட்டுப்படுத்தி ஒரு ஜுஸு ஒரு பக்கம் ஓதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல் நம்ம நன்மை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான். அது அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு அதனால நமக்கு சாபம் தான் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம அந்த செயலை விட்டு நீங்கி அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். சரிங்களா? அதனால தான் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறதுக்காக நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரு சின்ன பாடம் தான். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்த பதிவில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுத்துக்களை அதனுடைய மகரஜுகளை கவனித்து ஓதும், அவ்வளோதான். அது இன்னும் இருக்குது. இப்போ நடத்தின பாடத்தை பொறுத்த வரைக்கும் மகரஜுகளை மாற்றி ஓதும் போது அர்த்தம் மாறுபடும். அந்த அர்த்த மாறுபாடுன்றது சில சமயம் அல்லாஹுடைய சிஃபத்து அந்த கண்ணியத்துக்கு குறைவை ஏற்படுத்துகிற மாதிரியோ, சில நேரங்களில் ஷிர்க்கு ஏற்படுத்துகிற அல்லாஹுக்கு இணை வைக்கிற மாதிரியான பாவங்கள்லாம் கூட எழுத்துக்களை மாற்றுறதுனாலையோ ஜபர்ஜீரை மாற்றுறதுனாலையோ கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு சின்ன பாவம் அளவுக்கு ஏற்படும். அதனால நமக்கு எந்தெந்த இடத்துல பாவம் பெருசாக ஏற்படும், ஏன்னா நமக்கு அரபியினுடைய அர்த்தம் தெரியாது இல்லையா? அதனால எங்கே பெரிய பாவம் தெரியாது, எங்கே சின்ன பாவம் ஏற்படுதுன்னு தெரியாது. அதனால நம்ம மகரஜ் முழுமையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பாதுகாப்பாக ஓதி அல்லாஹ்ட்டேருந்து அஜரை மட்டும் நம்ம கூலியை மட்டும் நம்ம வாங்கிக்க முடியும். சரிங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على